அப்ப இன்னொன்னு பாருங்க, நான் இந்த ஜமாத் என்பதற்கு ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ஜாலத்துக்கு ஒரு பொறுப்பை நான் காட்ட போறேன். இப்ப ஜமாத் என்பது இந்த சபையில நடந்த ஒரு வார்த்தை ஜாலம். அதான் நீங்க சொல்றது ஆதாரத்தோட சொல்லணும்ல, சபையில் நடந்தது சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நான் இந்த ஜமாத்தை சொல்லும் பொழுது ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த இடத்துல ஜமாத் வந்திருக்குது. ஜமாத்துக்கு வேற அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல இதான் அர்த்தம் நான் சொன்னேங்க. இதை அவர் எப்படி சுட்டி காட்டுறாரு, ஜமாத்துக்கு வேற அர்த்தம் இருக்கு ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறாரு. சொன்னாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, ஜமாத்துக்கு இந்த அதிகாரம் சொல்லாலுமே வேற அர்த்தம் இருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். எங்க ஒப்புக்கொண்ட, ஜமாத்துங்கிற வார்த்தைக்கு வேண்டாம் இருக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அந்த ஹதீஸ்ல உள்ள ஜமாத்துல் முஸ்லிமீன்ல உள்ள ஜமாத்துக்கான ஒப்புக்கொண்ட ஒரு வார்த்தைக்கு இங்க நல்ல தெளிவா உங்களுக்கு விளைக்கிறேன். என்னோட புரிஞ்சான்னு கேட்டவனு குழம்பிடக்கூடாது. நான் என்ன சொல்றேங்கிறத ஏன்னா மொழி அடிப்படையில் உள்ள சமாச்சாரம். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குங்க. தமிழ்லயே பல அர்த்தம் இருக்கு. ஊசின்னு எடுத்துக்கிறோமே, ஊசினா ஒரு டாக்டர் ஊசி எடுத்துட்டு வந்தா அந்த சிரிஞ்சு எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஒரு டெய்லர் கடையில இருந்து அவன் ஊசி எடுத்துட்டு வாடான்னா அந்த அதுக்குள்ள ஊசி எடுத்துட்டு வரணும். டெய்லர் மிஷினுக்கு உள்ள ஊசியை கொண்டு வருவான். வீட்டுல நம்ம அம்மா அந்த ஊசி ஏறான்னு சொன்னா அதுக்குள்ள துணி தைக்கிற ஊசி எடுத்துட்டு போவோம். சாக்கு மண்டியில போய் ஊசி ஏறாண்டா அவன் கோணி ஊசி எடுத்துட்டு வருவான். ஊசி தான் இல்லையா? ஊசிங்கிறது கோணி ஊசின்னு அர்த்தம் இருக்கு, சாக்கு தைக்கிற ஊசிங்கிற அர்த்தம் இருக்குது. பெயிண்டிங் பிரஸ்ல போய் நாங்க ஊசின்னு பேசிக்கிறோம். நாங்க பிரஸ் வச்சிருக்கும் போது ஊசி எடுத்துட்டு வாண்டா அந்த புத்தகம் தைக்கிற ஊசி தூக்கிட்டு வருவாங்க. அதுதான் தூக்கிட்டு வரணும். நான் போய் பெயிண்டிங் இடத்துல உட்காந்துட்டு ஊசி எடுத்துட்டு வாண்டவன திரிஞ்ச ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொண்டாந்து தந்தா ஊசிக்கு அந்த அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஊசிக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? ஊசிக்கு அந்த அர்த்தம் இருக்குது. நான் இந்த இடத்துல என்னப்பா சொல்றேன், ஊசி எடுத்துருவான்னு பெயிண்டிங் ஆடுல ஊசின்னா நீ எதை எடுத்துட்டு வரணும்? ஒரு டாக்டர் ஊசி எடுத்துட்டு வாங்குறாரு, துணி தைக்கிற ஊசி தூக்கிட்டு ஓடுறான். இந்தாங்கண்டு அடுத்த நாள் வச்சுப்பாரு அவனை. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கலாம், அப்படி பேசக்கூடாது ஆர்குமெண்ட்ல. அந்த இடத்துல அந்த அர்த்தம் இருக்குதான்னு பேசணுங்க. அப்ப நான் ஜமாத்துக்கு நான் தான் சொன்னேன், ஊசிக்கு பல அர்த்தம் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஜமாத்துக்கு பல அர்த்தம் நான் ஒத்துக்கிறதான் செஞ்சேன். இந்த ஹதீஸ் தான் அர்த்தம். எந்த ஹதீஸை வாதத்துக்கு வைக்கிறீங்களோ அந்த ஹதீஸ் தான் பிரச்சனை. ஜமாத்துங்கிற அகராதியில வார்த்தை எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த ஹதீஸ் தான் முக்கியம். ஆக இந்த அடிப்படையில் திருப்பி திருப்பி நான் சொல்வது என்னன்னு கேட்டா, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று ரசூலுல்லா பெயர் வச்சாங்களா, திரும்பவும் ரசூலுல்லா வச்ச அடிப்படையில் திருச்சி இருக்கிறாங்க. இல்லன்னு வாபஸ் வாங்க, நீங்க நான் நெருக்கி பிடிச்சு கூட கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். ஜமாத்துல் முஸ்லிமீன் ரசூலுல்லா சொல்லல அப்படின்னு வாபஸ் வாங்க. வாபஸ் வாங்கிட்டு நீங்க சொல்லக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு ரசூலுல்லா உருவாக்கின அமைப்புன்னு வச்சுக்கிடுவோம். ரசூலுல்லாவே உருவாக்கிட்டு போன இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற நீங்க பேர் வைக்கல, ஆனா ரசூலுல்லா தான் உருவாக்கிட்டாங்க அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் அமைப்பை. நீங்க எழுதி இருக்கிறீங்க அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை ரசூலுல்லா உருவாக்கினான்னு வச்சுக்கிடுவோம். அதுல எல்லாரையும் சேர்த்து ரசூலுல்லா ஆக்கின மாதிரி ஆக்குவீங்களா? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு 10 இருந்தால் அதுல எந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது? உங்க வாதப்படியே வர்றேன். ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு 10 இருக்குது. இது முந்தி வந்தது பிந்தி வந்தது என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது ஒவ்வொரு ஜமாத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய அமீரையும் செயல்பாடுகளையும் அலசி ஆராய்ந்து பரிசீலித்து அதுக்கு பிறகு யார் தகுதியானவரோ அவரை எடுத்துக்கொள்வதா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும், விளக்கம் சொல்லணும். அது ரெண்டாவது தான் இந்த விளக்கம். முதல் விஷயம் ஜமாத்துல் இந்த ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை நான் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் ஜமாத்துல் முஸ்லிமீன் சொன்னது தப்பான வாதம் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. திரும்ப திரும்ப ஹதீஸில் உள்ள அடிப்படையில் வச்சிருக்கிறோம் சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்கிறாங்க. நல்லா சிந்திங்க, நீங்க மனசுல வைங்க. ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு என்ன செய்யறாரு, முஸ்லிமின் நல்லா பேர் வச்சான், ஜமாத்துல் முஸ்லிம் ஹதீஸ் அடிப்படையில் வச்சிருக்கோங்கிறாரு. ஹதீஸ் அடிப்படையில் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டின பிறகு அதுக்கு பதில் சொல்லி மறுக்காத வரைக்கும் அதை ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அரசியலை தான் சொல்றாங்க, ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்ட பிறகு திரும்பவும் முஸ்லிமின் நல்லா வச்சா ஜமாத்துல் முஸ்லிம் ரசூலுல்லாஹ் வச்சாங்க. அது நாங்க தவறு செஞ்சுட்டோம் பச்சையா ஒத்துக்கிற கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இதுக்கு மேலே ஒத்துக்கலன்னா நீ பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அல்லது ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது ரசூலுல்லாஹ் பேரா வச்சாங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொண்டாந்து போடுங்க. நான் போட்ட மாதிரி வேற வேற ஹதீஸ்களை கொண்டு வந்து இங்க கலீஃபாவை தான் சொல்லப்படுது, ஆட்சியை தான் சொல்லப்படுதுன்னு நான் ஹதீஸ் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். ஹதீஸ் அடிப்படையில் சொல்லுங்க. இதை தவிர சும்மா வளவளன்னு இருந்தா என் நேரம் வேஸ்ட் ஆகும். அதை விட உங்க வருத்தத்தக்க ஒரு விஷயத்தை சொல்றேன். இதை காட்டி இதெல்லாம் குப்பேண்டா இது என்னங்க அர்த்தம்? ஒப்பந்தத்துக்கு வந்த எல்லாரும் மனசாட்சியோட சிந்திச்சு எதுக்கு ஒப்பந்தம் பண்றீங்க? இதை குப்பேண்டா எதை குப்பேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. பேசணும் இப்ப நாளைக்கு குப்பேம்பீங்க. அக்ரிமெண்ட் எல்லாரும் சேர்ந்து எழுதின ஒரு அக்ரிமெண்ட் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து ஒரு ஆளுக்கு 4 பேர் படிச்சு பார்த்தீங்க. அக்ரிமெண்ட் எழுதிட்டோம். இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் இதை வச்சு பேசலாமான்னா இதை வச்சு பேச ஒத்துக்கிட்டு தானே வந்திருக்குது. இப்படி பேசக்கூடியவர் என்ன பேச மாட்டார்? ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இப்படி பேசக்கூடியவர் எழுதி கையெழுத்து போட, அவர் கையெழுத்து நேரடியா போட்டிருக்கு. ஆமா, அந்த ஒவ்வொரு பக்கத்திலையும்
முதலாவது கையெழுத்து என்னது, இரண்டாவது கையெழுத்து அவர். இது லாஸ்ட் பேஜ்ல வந்து சாட்சி யாரு, சாட்சி ஒண்ணும் போடலையா, சாட்சி மூணாம் பக்கமா, மூணு பேர் 2 பேரும் தான் கையெழுத்து கொடுக்கணும், சாட்சி கூட இல்ல, சாட்சி இல்ல, 2 பக்கத்தில் இருக்கிற மறுக்கவும் இல்ல, சாட்சி இல்லாம போட்டு சொல்ல முடியாது. ஆக 2 பேரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்ட ஒன்றை இதெல்லாம் குப்பை, இதை வச்சு பேச முடியாது. அப்ப என்ன நீங்க விளங்குறீங்க? இப்படிப்பட்ட ஒருவர் என்ன செய்ய மாட்டார்? நான் என்னைக்கே நடந்த வச்சுலாம் பேசல, கண்ணு முன்னாடி உங்களுக்கு பேசுறேன். இப்படிப்பட்டவர் தன்னுடைய ஒரு தவறை ஒத்துக்கிறதுக்கு முடியாம தான் செய்த ஒப்பந்தத்தை குப்பைன்னு சொன்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப மத்த எதுலையும் ஏன் என்ன போய் சொல்லியிருக்க முடியாது? எல்லாத்திலையும் ஏற்கமாற ஏன் சொல்லியிருக்க? கண்ணு முன்னாடி வாசிச்சு காட்டின பிறகு இத்தனைக்கும் ஒரு அக்ரிமெண்ட்ல குப்பை இதை பத்தி பேசக்கூடாதுன்னா இப்ப என்னன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. இது ஒண்ணு போதும். ஒரு எடை போட்டு பார்ப்பதற்கு எல்லா விதமான அக்ரிமெண்ட்களையும் ஆயத்துல் முனாஃபிகி சலாஸ் என்று சொன்னாங்களே, வாதா செய்தால் மாறுவான்னு சொல்லி, அதுல ஒண்ணுதானே இது, கண்ணு முன்னாடி உள்ளதானே, என்னைக்கே உள்ளது இல்லையே, இந்த சபையில உள்ளது தான் நம்ம இருக்கிறேன், வழக்குலாம் மறுக்கல, சபையில உள்ளது செய்யறாங்க. ஆக இந்த மாதிரியான ஒரு போக்கை தயவு செய்து தவிர்த்துக்கிறங்க. இல்லன்னா ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு எந்திரிச்சு போங்க. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு மனசு இல்லைன்னு எந்திரிச்சு போங்க. இல்லன்னா ஒழுங்க ஜமாத்துல் முஸ்லிமின் ரசூலுல்லாஹ் பேர் வைக்கலன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை தொடருங்க. ஜாக்குக்கெல்லாம் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். நான் கேட்ட எல்லா கேள்விகளும் நீ பதில் சொல்லணும். ஜமாத்துல் முஸ்லிம் ஆமா, அது குப்பைங்கிற வார்த்தை என்ன சொன்னாரு, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன், திரும்ப சொல்லிடுவோம். இல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க, ஒரு வார்த்தை, இன்னும் ஒரு வார்த்தை ஏமாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? குப்பண்டா கூட அவரு அதை பத்தி உள்ள இது, அவரு இதை பத்தி கருதுற அபிப்பிராயம் ஆயிரும். ஆள்களை உங்களை ஏமாத்துற சமாச்சாரங்கிறதுக்கு அப்ப அது வந்து ரொம்ப கடுமையான கொடூரமான வார்த்தை இது. அப்ப இது வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களை வந்து வார்த்தைகள் கொஞ்சம் அளந்து போடுங்க, இல்லாட்டி தப்பா மக்கள் நினைக்கிறதுக்கு வந்து அது இடம் கொடுத்துரும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து வந்து அப்புறம் முக்கியமான ஒண்ணு சொன்னாரு, மனசுல உள்ளதை வந்து பிஜே கண்டுபிடிச்சிட்டாரு, அது நான் மறந்து போயிட்டு இப்ப போடும்போது அது ஞாபகம் இருக்கு. அப்ப கண்டுபிடிச்சு சொல்றது இல்லைங்க, மனசாட்சிக்கு தெரியும் ஒரு அபிப்பிராயம் தானே. அபிப்பிராயத்தை சொன்னா உடனே மனசுல உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு அர்த்தமா? நீங்க எஸ் நோண்டி அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப இமாம் என்பதற்கு இதுதான் கரெக்டான அர்த்தம் நான் மனசால நம்புறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டிய முடிச்சு வச்சுக்காத. உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொல்லிட்டு கேட்டா, இந்த அல்லு வந்தா எப்படி, அல்லு இல்லைன்னா எப்படிங்கிற பத்தி நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கிறீங்க பல தடவை. அந்த மாதிரி முகாந்தரத்தை வச்சுக்கிட்டு இவருக்கு தெரியும் அப்படின்னு நான் கருதுனா, இல்ல எனக்கு அந்த அடிப்படையிலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க, முடிஞ்சு வச்சுக்காத. இது ஒண்ணு அல்லாவுடைய வேலைன்னா அல்லாவுடைய மறைவான விஷயத்தை அறிஞ்சிக்கிற அடிப்படையில் நான் அதை சொன்னேன், ஒரு காரணத்தோட சொல்லியிருக்கிறேன். அதனால தெளிவா விஷயத்துக்கு வாங்க. இந்த ஹதீஸ் வந்து நம்ம இந்த டாபிக் சொல்லவே இல்ல, ஜமாத்துல் தப்பா செஞ்சு விட்டோம்னு சொல்லிருங்க, அடுத்த தலைப்புக்கு போய்கிட்டு இருக்கலாம். ஒத்துக்கிற வேண்டிய கட்டம் வந்துருச்சு. இதுக்கு பிறகு ரசூல்லா வச்சாங்க நீங்கன்னா அந்த ஒழுங்கா அதை சொல்லுங்க, அவ்வளவுதான். சொன்னாரு, அதுக்காக வேண்டிய திருப்பி போட்டு கேட்க வேண்டியதாயிடுச்சு. அதுலயும் சகோதரர் இப்ப வந்து ஒரு தவறான ஒரு இதை உண்டு, அதை விட கடுமையானங்கிறார். அந்த ஒப்பந்தத்துல அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது மட்டும் பிடிச்சுக்கிட்டு திருப்பி அதுலதான் நிப்பேன்னு சொல்ற ஏமாத்துறது தான் சொல்லுங்க. இவருடைய செயல்பாட்டை சொல்லுங்க, அந்த ஒப்பந்தத்தை பத்தி நான் ஒன்னும் சொல்லல, அதையும் தப்பா தான் அவங்க சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பேசின அந்த கேசட் இருக்கு, அப்ப அதையும் போட்டு கேட்பேன், எல்லாத்தையும் என்னெல்லாம் பேசி போட்டு கடைசியில் இது எழுதுனதுங்கிறதுக்கு அந்த கேசட் இருக்குது. அப்ப அதை வச்சுதான் அந்த ஒப்பந்தம். ஒப்பந்தம் சொன்னா அது மட்டுமல்ல, எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசுறதுதான். இப்ப அது மட்டும் தான் சொல்றதுனாலதான் இவர் ஏமாத்துறதுக்காக இந்த இடத்துல இப்படி சொல்றாருன்னு சொல்றேன் ஒழிய, அந்த ஒப்பந்தத்தை நான் வந்து அவமரியாதை பண்ணவோ அதை இது பண்ண நான் சொல்லவே கிடையாது. ஆனா அந்த ஒப்பந்தத்துல சில விஷயங்களை நான் விட்டு கொடுத்து போனேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அன்றைக்கு முடிஞ்சிருந்தோம், அதையும் நான் சொல்லித்தான் இருக்கேன். ஆக அந்த ஒப்பந்தத்தை வந்து குப்பன்னு சொல்லியோ, அந்த ஒப்பந்தத்தை வந்து ஏமாற்றத்துக்கு அந்த ஒப்பந்தம் போட்டுன்னு சொல்ல, இவர் அந்த இதை வச்சுட்டு ஏமாத்துறாருன்னு சொல்றேன், அதான் சொல்றேன். அடுத்தது இப்ப இன்னொன்னு சொல்றேன், அவர் வார்த்தை ஜாலம் இப்ப அவர் வார்த்தை ஜாலம் போடுறாரு, நான் வார்த்தை ஜாலம் பாருங்க. இப்ப ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிற அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஜமாத் கூட்டமைப்பு தமிழ்ல சொல்றது, இதுக்கு போய் என்ன சொல்றான்னு சொன்னா, ஐனுங்கிற அரபிப்பதற்கு 1008 கருத்து இருக்குது, அந்த இடத்துக்கு தான் பொருந்துங்கிறார். அப்புறம் ஊசியை பத்தி சிறுசிறுக்கே நகைச்சுவையா பேசினார். இது அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜமாத்துக்கு வேற பொருள்லாம் எடுக்கணும், பல பொருள் எடுத்து இது மட்டும்தான் இருக்குது இல்லன்னு சொன்னாருன்னா அப்ப அவர் சொல்ற வாதம் ரைட். எங்க போய் எங்க முடிச்சு போடுறாரு? அப்ப சாதாரண ஜனங்களை ஏமாந்துட்டு போறாங்க. ஐனுங்கிறதுக்கு உதாரணமா பார்லிமெண்டில் சட்டம் இயற்றினார், ஆசாரி சட்டம் செய்தார், அப்ப அந்த இடத்துல சட்டம் வேற, இந்த இடத்துல சட்டம் வேறதான்.
அப்ப இதை கொண்டு போய் இங்க அப்ப எப்ப சொல்லணும், ஜமாத்துக்கு என்னென்ன பொருள் இருக்கு, ஜமாத்துங்கிற பதத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குது, அகராதியில் இருக்குது. அப்ப இந்த இடத்துல தான் இது எடுக்க முடியும், இங்க எடுக்க முடியாதுன்னு சொன்னா இதுக்கு இந்த உதாரணத்தெல்லாம் கொடுத்திருக்கலாம். இந்த உதாரணம் அப்படி எங்க பொருந்தும், ஜமாத்துங்கிறது கூட்டமைப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்ப அங்க கூட்டமைப்புக்கு அந்த பயன்படுத்திருக்க இங்கே அந்த கூட்டமைப்புக்கு அந்த பேரை பயன்படுத்தணும் தான் நம்ம சொல்றோம். இது எப்படி அவருக்கு புரியாம இருக்குது? சரி, புரியலன்னு சொன்னா இப்படி எப்படி வியாக்கியானம் பண்றாரு, சம்பந்தம் இல்லாத உதாரணமா சொல்றாரு. ஒரே அரபி பதத்துக்கு பல பொருள் இருக்கிறது வேற. அப்ப அந்த இடத்துல எந்த பொருள் அந்த பயன்படுத்திருக்கு அந்த பொருள் அந்த இடத்துக்கு மட்டும் தான் பொருந்தும், வேற இடத்துக்கு பொருந்தாது. அது அவர் சொன்ன மாதிரி ஆயினுங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்கா ரைட்டு தான், ஊசிங்க என்னென்ன பொருள் இருக்கா ரைட்டு தான், நான் சொன்ன சட்டத்துக்கு என்ன பொருள் இருக்கா ரைட்டு தான். ஜமாத்துங்கிறது கூட்டமைப்பு, கூட்டமைப்பு அல்லாத வேற பொருள் இருக்குன்னு எடுத்து வச்சு இந்த இடத்துல அந்த பொருள் பொருந்தாதுன்னு சொன்னா உண்மையிலே அது ஒரு நியாயமான வார்த்தை எடுத்து வைக்கிறார். நம்மளும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நாம என்ன சொன்னோம், ஜமாத்துங்கிறது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவில் இருந்தே ஒரு கூட்டமைப்புக்கு இப்படித்தான் உச்சரிக்கணும்னு வந்துருச்சு. அல்லாஹ் ருத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹின்னு சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை கோடிட்டு காட்டி இருக்கிறாங்க. அல்லாஹுவா சம்மாக்குமுல் முஸ்லிமீன்னு தெளிவா சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில நாம வந்து இப்படித்தான் செயல்படணும்னு சொல்றேன். அது தப்புன்னு நான் விளங்கிட்டேன் சொல்றேன். தப்பு விளங்கினா உடனே வாபஸ் வாங்கிடுறேன். இதுல என்ன இவர் பிடிவாதம் முடிக்கிறது எனக்கு எது இருக்கு? நீங்க ஒரு விதமா என்றீங்க, நான் ஒரு விதமா என்ற வேணா சொல்லிட்டு போலாம். ஆனா நான் என்ன பொறுத்தவரை நான் சொல்றதுதான் தெரியாது. நீங்க எடுத்த வாத வச்சு எதுவுமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. உங்களுடைய ஆதரவாளர்கள் வேண்டாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். உங்க ஆதரவாளர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு என்ன நீங்க சொன்னீங்கன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? நீங்க சொன்ன ஐனுடைய விளக்கமோ ஊசியுடைய விளக்கமோ இந்த இடத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்ப எடுத்து வைக்க ஜமாத்துக்கு எத்தனை என்னென்ன பொருள்கள் அரபியில இருந்து எடுத்து கொடுங்க, கொடுத்துட்டு அதே மாதிரி இதை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உபயோகிக்கணும் சொல்லுங்க. அது இல்லாத முறையில் எப்படி பொருந்தும்? கூட்டமைப்பு, கூட்டமைப்புங்கிறது இது கூட்டமைப்பா இல்லையா? இப்ப ஜாஃபர் கூட்டமைப்புங்கிறதா இல்லங்கிற ஜம்பியத் அஹ்ல் குர்ஆன் ஹதீஸ் வச்சிருக்காரு. தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழக கூட்டமைப்பு தான் வச்சிருக்காரு. நம்முடைய இப்ப பிரச்சனை கடைசியில் எப்படி வருதுன்னா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு பெயரிடாமே போயிட்டாங்க, அல்லாஹ்வும் பெயரிடாமே விட்டுட்டான், அம்மோன்னு விட்டுட்டாங்க. நாங்க தான் இப்ப புதுசா ஜாக்கணும் தாமுமுகன்னு உண்டாக்கி நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்றது வந்து ரொம்ப கடுமையான குற்றமா. நாங்கெல்லாம் ஜமாத்துல் முஸ்லிம், நீங்க ஜமாத்துல் காஃபிரான்னு சொல்றோம். யார் சொன்னா? அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் சொல்றீங்களா? அப்போ நான் தான் குர்ஆன் ஹதீஸ், நீங்க வந்து பகவத்கீதையும் இதையும் பின்பற்றீங்கன்னு சொன்ன அர்த்தமா? நான் கேட்க கூடாதா? இதெல்லாம் என்ன விளக்கம் எனக்கு புரியலையே. நான் கேக்குறேங்க, அப்துல்லான்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்குங்க, அவன் உலகத்துல எல்லாம் எல்லா அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி சொல்லுவீங்க அவனை? எப்படி கூப்பிடுவீங்க? 1 நம்பர் சைத்தானா இருக்கான் அவன். உலகத்தில் உள்ள பஞ்சமா பாதங்களை செஞ்சிருக்கான். பேர் அப்துல்லா. எப்படிங்க கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? அப்துல்லான்னு தான் கூப்பிட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு முஸ்லிம்னு பேர் எடுக்குன்னு அப்படித்தாங்க சொல்லணும். அதைத்தான் சொல்றேன். அவன் என்ன செஞ்சுட்டு போட்டோம், அவன் தர்காவுக்கு போட்டோம், சபரிமலைக்கு போட்டோம், என்ன செஞ்சுட்டு போட்டோம், அவன் முஸ்லீம். அதைத்தான் நான் சொல்றேன். முஸ்லிம்னு பெயரிடப்பட்டிருக்கு. அது அல்லாத ஒரு பேர் அவனுக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாதுன்னு சொல்றேன். சொல்றதுக்கு ரைட்டு கிடையாதுன்னு சொல்றேன். நான் எப்படி ஜமாத்து முஸ்லிமின் பேர் வச்சு அவங்க எல்லாம் ஜமாத்து காபீர் சொல்றதா இவர் பொருள் எடுக்கிறது எனக்கு புரியலையே. அல்லாஹ் இட்ட பெயருங்க, அந்த பெயரை நான் வச்சிருக்கணும், வேற பேர் வைக்கணும்னு சொல்றேன். அவன் எப்படி காபீர் சொல்லுவேன்? அடுத்தது கேட்டாரு, கலீல் அஹ்மத் கீரன் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லுவீங்களான்னு கேட்கிறார். நான் என்ன சொல்றது? நான் சொல்றதா எனக்கு அந்த பவர் இருக்கா? என் கையில அமீர் பதவி இருக்குதா நான் விட்டு கொடுக்கறதுக்கு? நான் தெளிவா சொல்றேன். மாத்து கூட்டி மஷூரா செஞ்சு என்ன முடிவு எடுக்கிற வரலாம். அவர் அமீர் ஆக்கி இருக்காங்கன்னு கேட்டார். ஒரு கேள்வி என்னட்டார், ஆகிறதுல ஒன்னும் தகராறு இல்ல. அமீர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவரா இருக்கணும். அது இருக்கிறவங்க பார்த்தா மஷூரா பண்ணி எடுக்கணும். அந்த பேசிஸ்ல சொல்றேன். நான் என்ன எழுதி கொடுக்கறேன், பட்டம் போட்டு கொடுத்திருக்கேன் அமீர் பதவி, நான் அவருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு? அல்லது என்ன வாரிசு சொத்தா? புரியலையே. என்ன பேசிஸ்ல என்ன அடிப்படையில பேசுறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அவர் சொல்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவு கெட்டணும் அப்படின்னா நான் யோசிக்கத்தான் செய்வேன். அவருடைய ஆதரவாளர்களுடைய அறிவு கெட்டுறது நான் ஆக போறது இல்லை. அதனால புரிஞ்சுக்கணும். அவரு எனக்கு தேவை என் அறிவு கெட்டுற மாதிரி சொல்லுங்க. என் அறிவுல நீங்க வந்து மேல எங்கேயும் பேசுறீங்க, அங்கிட்டு குண்டக்க மண்டக்க பேசி திசை திருப்ப பாக்குறீங்கன்னா நான் எப்படி உங்களை ஏத்துக்கிறது? நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஹதீஸ பொறுத்த மட்டும் ஹதீஸ் ஜமாத்துல் முஸ்லிம் ஜமாத்துக்கு ஒத்துக்கிட்ட இல்லையா? மறுக்கிறீங்களா நீங்க? இப்போ நான் ஒத்துக்கிட்டதாக சொன்னாரு. ஜமாத்துங்கிறது கூட்டமைப்புங்கிறதுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அவங்களுக்கு. அந்த ஜமாத்துல வரக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிறதுல முஸ்லிம்களுடைய கூட்டமைப்புங்கிறது மாறுபட்ட கருத்து இருக்கா? நீங்க வேண்டாம் அது ஆட்சியாளர்கள் சொல்றீங்க.
நான் ஒன்றுபட்ட ஜமாத்துக்கு தான் அந்த அதுக்குள்ளதான் ஆட்சி இருக்குதுன்னு சொல்றேன். கலீஃபாண்டா யாரு? இந்த உம்மத்துக்கும், அதாவது முஸ்லிம் உம்மத்துக்கும் அவர் தான் தலைவர், அமீர், அவர் தான் ஆட்சியாளர். அப்படிதான் இருக்கும். இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னா எவர் தலைமை தாங்கிற அவர் தான் ஆட்சியாளராக இருப்பாரு. ஆட்சி வேறு தலைவர் வேறுன்னு வரவே வராது. அந்த பேசிஸ்ல நான் சொல்றேன், நீங்க வேணா ஆட்சி வேறு தலைமை வேறுங்கிற பேசிஸ்ல நீங்க பேசுறீங்க. அன்பு சகோதரர்களை, இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் கேட்கிறப்ப நேரடியா சொல்லுங்க. நான் எதுவுமே அவர் சொல்ற மாதிரி ஜமாத்து முஸ்லிம்ங்கிறது இல்ல வேற ஒண்ணு நான் வரவே இல்லை. வந்தா உடனே ஆமன்னா ஏத்துக்கிட்டு போயிடுவேன். இதுவரைக்கும் அவர் சொன்ன எந்த விளக்கமும் அறிவார்த்தமானதாகவோ குர்ஆன் ஹதீஸ்படி உள்ளது அல்ல. சாதாரண மக்களை இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி இயக்கம், அந்த மாதிரி இதுல ஆர்வம் உள்ளவர்களை தூண்டக்கூடிய, அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுல அவர் பேசுறாருன்னு தான் சொல்லுவேன். எப்படி முக்கல்லிதுகள் அந்த சாதாரண மக்களை மதுஹப் ஆதரிச்சு பெரிய பெரிய வழக்கங்கள்லாம் கலீல் அஹ்மத் கீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரோ, மத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இவருடைய ஆதரவாக ஏற்றுக்கொள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. வேற எங்களை மாதிரி ஆட்களோ, ஒரு சிந்தனையாளர்களோ, ஒரு நடுநிலையாளர்களோ அவருடைய பேச்சை கேட்டு ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் அவர்கிட்ட எந்த பேச்சு வரல. அது உண்மையில வேதனைக்குரிய விஷயம். அடுத்தது ஒரு சின்ன விஷயம் இருந்தா ஆடியன்ஸ் அப்படியே திசை திருப்பறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு. அதை நான் கவனமா பாக்குறேன். குப்பைங்கிற பதத்தை பயன்படுத்தல சொல்லிட்டாரு. நான் உதாரணம் எடுத்துக்கிட்டு, நான் என்னுடைய பழக்கப்படி நான் சைலண்டா இருந்தா என்ன ஆகும், ரெக்கார்ட் ஆயிருச்சு, உண்மண்ட் ஆயிடும். நீங்க நாளைக்கு போய் அபு அப்துல்லா பத்திங்களா தான் சொல்றேன், அப்ப சார் தான் சொல்லுவீங்க. ஒரு சந்தேகத்துல அமீர்ட்ட குறுக்கிடக்கூடிய அமீர்ட்ட தான் கேட்டேன், என்னங்க நான் சொன்னதாக எனக்கு ஞாபகத்தில் இல்லைங்க, நான் அப்படி தப்பித்தவரை சொல்லிட்டுனாங்கன்னு கேட்டேன். அப்புறம் தான் ரீவைண்ட் பண்ணி பார்க்கண்டா கடைசி அந்த வாசகமே கிடையாது. கடைசியில என்ன சொல்றாரு, அதை விட கடுமையான வார்த்தையா. யாருக்கு சொன்ன, உங்களை பத்தி சொல்லதான் செஞ்சீங்க, உண்மைதான், நான் இப்பவும் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கல. நீங்கள் ஏமாற்று திட்டத்தோட நீங்க உங்களுடைய இதுகளை பயன்படுத்துறீங்க நான் சொல்றேன், அது தப்புங்கிற, அப்படி செய்யாதீங்கிற. எது நேரடியா வாங்க, நேரடியா பேசுவோம், உண்மையை வழங்குவோம். நீங்க ஒரு கொள்கை இருந்துட்டு அந்த கொள்கை நிலைநாட்டுக்கு தகுந்த மாதிரி சுத்தி சுத்தி இருக்கிறவங்களை அப்படியே திசை திருப்பி பேசாதீங்க. நம்முடைய கருத்து வேறுபாடுகள் அனைத்து பேசப்படணும். அதுக்கு தான் 4 நாள் கூட்டம் போட்டோம். எதுக்கு இந்த விஷயத்தை பேசுறதுக்கு 4 நாள் கூட்டம்? எல்லா விஷயங்களையும் பேசணும். வேற கேசட் இருக்கு, அந்த டவுட் இருந்தா அதை போட்டு பேட்டுருவோம். ஒப்பந்தத்துக்கு அடிப்படையான கேசட் இருக்குல்ல, அந்த கேசட்ல பதிவு பண்ணிருக்கோம்ல, அதுல கேட்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களையும் பேசணும் சொல்லிடுறேன், எந்த விஷயத்தை விடுபடுறதாக இல்ல. ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிறது தெளிவா அப்படித்தான் இருக்கணும். வேற எந்த பேர்ல இயங்குறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்ல. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இன்ன வரைக்கும் பதில் வரல. இது சம்பந்தப்பட்டதுதான், சம்பந்தம் இல்லாத நான் பேசல. எனக்கு வேண்டியது குர்ஆன் ஹதீஸ் படி, அது உண்மையிலே நான் மட்டும் இல்ல, ஓரளவு நடுநிலை சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த இதுல தாக்கம் இருக்கக்கூடியவர்களை சிந்தனை சரி வராது. யாரெல்லாம் இந்த விஷயங்களை தாக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அதில் ஈர்க்கப்பட்டு அதிலேயே இருக்கிறார்களோ, அவர்களுடைய சிந்தனை இதுக்கு ஒத்து வராது. அது எப்படின்னா, தகாக்காரனுடைய சிந்தனை அது ஒட்டி தான் இருக்கும், முக்கல்லிதுடைய சிந்தனை அதை ஒட்டி தான் இருக்கும், சிலை வணங்கக்கூடியவருடைய சிந்தனை அதை ஒட்டி தான் இருக்கும். அதை விட்டு விடுபடுறேன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு ஆதரவான இது கிடைச்சா ரொம்ப அவன் சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட விளக்கங்கள் எனக்கு வேண்டாம். நேரடியாக ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லிம் என பெயரிட்டானா இல்லையா அல்லாஹ்? பெயரிடாம உங்களை விட்டுட்டான். பெயரிட்டு இருந்தா அந்த பேருக்கு மாத்தமாக நீங்க ஜாக்கிண்டோ தமுமுக என்றோ அல்ல இது அல்லாத பெயர்களை வைக்கிறதுக்கு அனுமதி உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நானாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்றதுக்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் தர்றேன். அந்த ஹதீஸ்ல இருந்து தரேன். குறைஞ்சபட்சம் கூட்டமைப்புக்கு ரசூலுல்லாஹ் ஜமாத்துன்னு சொல்லிட்டாங்க, ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லிட்டாங்கன்னு ஒரு ஆதாரத்தை தர்றேன். ஆனா அது பேசிய ஆதாரம் அல்ல. பேசிக் ஆதாரம் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன். அதே மாதிரி நீங்கள் எந்த பணியை செய்தாலும் முஸ்லிம்களில் உள்ள ஒருவன் என்று சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம், இதை வச்சுத்தான் அதை பேசா வச்சு இது அதுக்கு அனுசரணையாக இருக்குன்னு தான் சொல்றேன். அது மட்டுமல்ல, உதாரணமா இந்த ஹதீஸையே தூக்கி நம்ம எடுக்காம நிராகரித்தாலும் கூட இது போதும். அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களுக்கு, பயமுடையவர்களுக்கு ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிற ஆயத்து போதும். அது அல்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு முஸ்லிம்ங்கிற நிலையில இருப்போம் என்று உறுதியான முடிவு போடுறது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆக நம்ம முஸ்லிம்கள் தான், நம்முடைய ஜமாத் முஸ்லிம் ஜமாத்து தான், இதை பிரிக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. சொன்னார் இன்னொரு விஷயத்தையும் சகோதரர், எல்லாத்தையும் கூப்பிடுவோம், அல்ஹம்துலில்லாஹ் நான் தயார். அதுலயும் நான் இன்ன வரைக்கும் அவங்க அத்தனை பேர் பின்னாலும் தொழுதுகிட்டு இருக்கேன். தர்காவுக்கு போறனா இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அவன் பின்னால போய் நான் தொழுகிறேன், அவனை முஸ்லிமாக கருதுறேன். அந்த சகோதரர் அவன் பின்னால தொழக்கூடாது, அவன் காபிர் ஆயிட்டான், அவன் பின்னால தொழுதா நம்ம தொழுகையே கூடாதுன்னு வலுக்கட்டாயமா இந்த இதுல எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவன் முஸ்லிமாகத்தான் கருதுறேன், அவங்க பின்னால போய் தொழுகிறேன். எந்த பள்ளிக்கு போனாலும் தொழுகிறேன். எவ்வளவு பெரிய ஷிர்க் பிதாத்துல வச்சிருந்தாலும் அதை நான் பார்க்கல. அவன் தொழுகை அவன், ஏன் தொழுகை எனக்கு, அவன் முஸ்லிம்கள் எல்லைக்குள்ள இருக்கிறான், அவன் பின்னால் நான் தொழுகிறேன். இன்னைக்கு அப்படி சேர்றதுக்கு நான் தயார் இல்லாம இல்ல. சகோதரன் அது தயாராக சந்தேகம். நான் தயாராக இதே மேடையில எல்லா சகோதரனையும் கூப்பிடுவோம், பேசுவோம், நம்ம முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இருப்போம். ஆக ஒருத்தர் குர்ஆன் ஹதீஸ்ல போதனை செய்வோம். யார் யாரெல்லாம் அந்த போதனை ஏற்று செயல்படுறீங்களோ நல்லது, இல்லாம நாளைக்கு அவங்கவுங்க போய் நாளைக்கு அல்லாஹ் வந்து பதில் சொல்லிக்கிறோம்.
உலகத்தை பொறுத்த மட்டும் முஸ்லீம்ங்கிற நிலையில நாமெல்லாம் ஒன்றாயிருந்து உலகங்கிற நிலையில நமக்கு வரக்கூடிய நிலை இருக்கு, இதை பாதுகாப்பு நான் தயாரா இருக்கேன். அதுக்காக வேண்டி என்னுடைய மேடையில தர்காவுக்கு பத்தி சொல்ல மாட்டேன், இதை பத்தி பேச மாட்டேன், அதுக்கு மேடை வேற நான் பேச மாட்டேன். எந்த மேடையிலும் குர்ஆன் ஹதீஸ் பேசணும். அதான் உண்மையான ஒரு தாயி, உண்மையான அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆளுடைய பேச்சு. எந்த மேடைக்கு போனாலும் ஹக்க சொல்லணும், எங்கேயும் போய் ஹக்க மறக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் நான் தயாராக இருக்கிறேன். உலகத்துல எல்லாத்தையும் கூப்பிடுவோம், யார் யாரெல்லாம் சகோதரர் எல்லாத்தையும் கூப்பிடுவோம், உட்காருவோம், பேசுவோம். நாம எல்லாம் முஸ்லீம்கள் அடியில ஒன்றுபட்டு இருக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்த ஒரு அமீர தகுதியானவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி ஏற்போம், அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பணுமோ அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்பாடு பண்ணா, நான் ஒன்னும் அந்த பதவியை வச்சுக்கிட்டு நான் தான் இருக்கணும், என்ன தவிர வேற ஆள் இல்லைன்னு நான் என்றைக்குமே சொல்ல கிடையாது. அப்படி சகோதரர் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இப்ப பல முறை சொன்னாரு, அதை தவறா சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம நினைப்பு இல்லையே கிடையவே கிடையாது. இன்னைக்கும் தயாராகுனீங்கன்னா இங்க உள்ள சகோதரர்கள் கூட சகோதரர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, யார் அமீராக்குறாங்களோ இதே நிமிஷமே அவங்கள்ட்ட ஒப்படைக்க நான் தயார். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆக இந்த விஷயத்துல தப்பான அணுகுமுறை நீங்க வைக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. தவறான முறையில ஊசிக்கு அத்தனை பொருள் இருக்கு, காயினுக்கு அத்தனை பொருள் இருக்கு, ஊசிக்கு இத்தனை பொருள் இருக்குன்னா சம்பந்தம் இல்லாத ஜாயின் பண்ணாதீங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எப்பொழுது அது பொருந்தும் சொன்னா, அந்த ஜமாத்துங்கிற பதத்துக்கு எத்தனை பொருள் இருக்கோ அகராதியில் எடுத்து வைங்க. இந்த இடத்துக்கு எது பொருந்தும் சொல்லுங்க, அங்க பொருந்தாதுன்னு சொல்லுங்க, அது பொருத்தம். அப்பதான் இந்த உதாரணம் தேவை. நான் சொல்றது அங்க கூட்டமைப்பு, இங்கும் கூட்டமைப்பு, 3 பேர் சேர்ந்தாலும் ஒரு அமீரை ஏற்படும், அதுவும் ஒரு கூட்டமைப்பு. அப்ப அந்த கூட்டமைப்புங்கிற அடிப்படையில நான் கேட்கிற சின்ன சின்ன இப்ப யோசிப்போம். 3 பேர் உங்களுக்குள்ள போனா ஒரு அமீரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம் உம்மத்தே தனித்தனியா ஆளாளுக்கு ஒரு அமீரா எடுத்து செயல்படுறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்களா? எப்படி அனுமதிச்சிருப்பாங்க? ஜாக்குன்னோ, ஜமாத் இஸ்லாமி என்னோ, அஹ்ல ஹதீஸ் என்னோ, அஹ்ல குர்ஆன் ஹதீஸ் என்றோ, தமுமுக என்றோ, இப்படி ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தனி தலைமை, தனி இது, ஆளாளுக்கு அவங்க சட்டம், அவங்கவுங்க பைலா, இப்படிப்பட்ட நிலையில செயல்படுறதுக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருப்பானா? சாதாரண அறிவு படைச்சவங்க கூட இதை ஏத்துக்கிற முடியாத, குர்ஆன் ஹதீஸ சாதாரண வழங்க கூட ஒத்துக்கிற மாட்டேன். அப்ப அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தாதீங்க, சமுதாயத்தை கூறு போடாதீங்க. இது பெரிய தவறு. ஒருத்தனை அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவன் பின்னால சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, அவனை காபிர்னு சொல்லாதீங்க. இந்த அதிகாரம்லாம் நம்மள்ட்ட இல்ல. குர்ஆன்ல இருந்து இன்னென்ன செயல் செய்தா குஃப்ரு, இன்னென்ன செயல் செய்தா ஷிர்க் அவனுக்கு உணர்த்துங்க. அவன் சிந்திச்சு விளங்கி வந்தா அல்ஹம்துலில்லாஹ், வராபோனா நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லட்டும். நீங்க அவனை ஃபைசல் பண்ணாதீங்க, இங்கே நீ காபிரு, உன் பின்னால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லாங்க. நான் சொல்றதுதான் கேட்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் அவர் ஒரு ஏற்கத்தக்க ஆதாரங்களை எடுத்து வைக்கிட்டவர். ஒரு அம்சத்தை, அபூ அப்துல்லா அவர்களை பற்றி ஒரு அம்சத்தை நான் சுட்டி காட்டுற ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கிட்டார். என்னன்னு கேட்டா, அதாவது அவர் சொல்றதை யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு சிந்தனையாளர் பட்டம் கொடுத்துருவாரு. கேட்கலன்னு சொன்னா அவரு ஒன் சைடு போகக்கூடியவங்க, தக்லீத் பண்றவங்க, பிஜே ஆதரவாளர்கள். இப்ப 2 பேரும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடியது உங்க ஆதரவாளர்களை வேண்டால் திருப்திப்படுத்தலாமே தவிர என்னையோ என் போன்ற சிந்தனையாளர்களையோ, என் போன்ற சொல்ல என்னையோ சிந்தனையாளர்களையோ அது ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறாரு. அப்ப இது என்னன்னு கேட்டா, அதாவது அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டவங்க சிந்தனையாளர்கள், மற்றவங்க எல்லாம் வேற டைப்புங்கிற, இப்படியே காலகாலமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் கண்டதுங்க. இது தவறுங்க. வந்திருக்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு கலர்ல உள்ளவங்க எல்லாம் யாரும் வரல. சின்ன என்ன தெரிஞ்சுக்கிறோமே, 4 நாள் ஒதுக்கி வரக்கூடிய மக்களை நீங்க ஒன் சைட்ல இதுல இருந்து என்னன்னு கேட்டா, அவர் சொல்றது ஏத்துக்கிறாட்டி நம்மளுக்கு சிந்தனையாளர் பட்டம் போயிருமோ, அதுக்காகத்தான். இப்ப சிந்தனையாளர் சொல்றோமா இல்லையா? சிந்தனையாளர் இல்லைன்னு ஆயிட்டா என்ன செய்யறது? இது நீங்க கொடுக்க வேணாம் அந்த பட்டத்தை. யாரு சிந்தனையாளர்கள்ங்கிறது அவங்க உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க என்னட்ட சொல்றாரு, அது நான் கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்றேனாங்கிறத உங்க முகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். யாருமே அவரு தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்க என்ன ரியாக்ஷன் காட்டுறீங்கிறத வச்சு உலர்றமா ஒரு மாதிரியா இருக்க முகம்லாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும். அது மாதிரியான அறிகுறி அவர் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்ல, சரியானது பதில் சொல்லன்னு மக்கள் நீங்க காட்டுறீங்கல்ல, அதுக்கு தான் ஆதரவாளர்கள் வேண்டுமானால் இது திருப்திப்படுத்தலாம் சொல்றது. இதெல்லாம் வேணாம். வரக்கூடிய மக்கள் எந்த மக்களை நான் நம்பி கூப்பிட்டுருக்கோம் அவங்க மீது சந்தேகப்படாதீங்க. யாரும் யாருடைய ஆதரவாளராகவும் வரல, அக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்றது சரியா இருந்தா அப்படி ஏத்துக்கிற மனநிலையில் உள்ளவங்க தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க.
சரியா இருந்தா. ஒரு சைடுல உள்ளவங்க யாரும் வரலைங்க. அந்த மாதிரி உள்ள சிந்தனை உள்ளவங்க ஏதோ ஒன்னு ரெண்டு இருக்கலாம். உங்க சைடுல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் அப்படி இருக்கலாம். டோட்டலா வரக்கூடியவங்களை இவங்க சந்தேகப்பட்டா இவங்க முன்னாடி இந்த ஆர்குமெண்ட் தெரியல. இவங்க நம்பாட்டி இருக்கு, இவங்க மத்தி போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணணும். அது மாதிரி இப்பவும் சொல்றீங்க, அடிக்கடி சொல்றீங்க. அதாவது சிந்தனையாளர் பட்டத்தை நீங்க ஒரு சைடா கொடுக்காம சீத்து நீங்க விலைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்தது, அந்த எல்லாரையும் கூட்டமைப்பா சேர்த்துக்கிறீங்களான்னு ஒன்று கேட்டேன். அதாவது ஆமா, தர்காவுக்கு போனாலும் சரி, சபரிமலைக்கு போனாலும் சரி, அவனும் முஸ்லீம் தான், சேர்த்துக்கிருவோம், எல்லாரும் சேர்ந்துக்கிருவோம்ட்டாங்க. ஓகே, எல்லாருமா சேர்ந்து அதுல இருந்து ஒரு அமீரை தேர்ந்தெடுப்பீங்களா? அதுக்கும் சொல்லணும், விளக்கம் சொல்லணும். அதுக்கு ஓகேன்ட்டீங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் கூடி இப்ப என்ன செய்யணும்? அதுல இருந்து ஒரு அமீரை தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது கேட்டா சொல்லுவாங்க, அது குர்ஆன் ஆதாரத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும். வர ஓடி போயிருவானே. நீங்க தான் அவனை பெயரளவுக்கு வந்தா போதுன்னு கூப்பிட்டு விட்டு அவனை வச்சு தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுப்பியா அமீரை? அவனெல்லாம் கூப்பிட்டு விட்டாங்க, அவனை வச்சு தேர்ந்தெடுக்கிறதா எப்படி தேர்ந்தெடுப்போம்? நடக்கிறத சொல்லணும், வரட்டு தத்துவமா சொல்லக்கூடாது. நீங்க சொல்றபடி பரேலவிகள் தப்லீக் எல்லாத்தையும் கூட்டிவிட்டோம். கூட்டு வந்து அமீர் தேர்ந்தெடுக்கணும் வருது. அமீர் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த மாதிரி உள்ள இது இருக்குது, அதுதான் குர்ஆன் ஏத்துக்கிறன்னு நீங்க சொல்லுவீங்க. அதை போய் வேலையை பார்த்து மறுபடியும் போயிடுவான். அப்ப அவன் முஸ்லீம்ல மறுக்க மாட்டான். மறுபடியும் அவனும் இணைஞ்சிருக்கக்கூடிய வகையில் நீங்க தேர்ந்தெடுக்கிறதா எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எல்லாரையும் கூட்டி கருத்து கேட்டு யாரு அதிகமான பேரை சொல்றாங்களோ ஜனநாயக இல்லதான் சரிதாது அப்படி தேர்ந்தெடுப்பீங்களா? அல்லது அங்கு குர்ஆனை வச்சு நாங்கள் வலியுறுத்தி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிந்தனையை வலியுறுத்தி மற்றவர்கள் அனுப்பி விட்டுருவீங்களா? நீங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்றது நடைமுறைக்கு உள்ளதா இருக்கணும், பார்மாலிட்டிக்கு உள்ளதா இருக்கக்கூடாது, சும்மா சொல்றதா இருக்கக்கூடாது, பிராக்டிக்கலா வரணும். கூப்பிடுறீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க, எல்லாருமா சேர்ந்து அமீரை தேர்ந்தெடுக்க போறோம். எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அந்த இடத்துல அவன் யாரா வந்திருக்கிறான்? நீ பரேலவியா இருந்தாலும் இதுல இருக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க, அப்படித்தானே ஒத்துக்கிட்டீங்க. நீ சபரிமலைக்கு போனாலும் நீ இதுல இருக்கிறேன்னு கூப்பிட்டுட்டீங்க. நீ குர்ஆனை பின்பற்றாம மதுஹப்ல இருந்தாலும் நீனும் இதுல இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்படி கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்கிட்ட எப்படி அமீரை தேர்ந்தெடுப்பீங்க? எந்த வழிமுறையில் அந்த அமீரை தேர்ந்தெடுக்க போறீங்க? அப்ப சும்மா ஒரு தத்துவமாக நடைமுறை இல்லாம வரட்டு தத்துவமாகவே இதை சொல்லிட்டு இருக்க போறீங்களா? இது சில விளக்கங்களுக்காக சில கேள்விகள் இதெல்லாம். அடுத்து முக்கியமான கேள்வி, ஒரு 4-5 இப்படி நடமாடுது ஜமாத்துல் முஸ்லிமீன். அதுக்கு பதில் சொல்லல நீங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் 4-5 இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த 4-5 ஜமாத்துல் முஸ்லிமீன் வந்தால் நம்ம நிலைமை என்ன? 4-5 இதே கொள்கை தான். அதாவது இந்த பேர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன்னா நீங்க என்ன காரணத்துக்கு சொல்றீங்களோ அதே காரணத்தை சொல்லிக்கொண்டு 4-5 ஜமாத்துல் முஸ்லிமீன் இருந்தால் அந்த 4-5ல நாங்க எதை ஏத்துக்கிறது? ஏன்னா உங்க வாதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நீங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன? ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு 50-60 இருக்கலாமா, ஒன்னு வேணாம். அந்த ஒண்ணுதான் என்பதை எப்படி தீர்மானிக்கிறது? ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு 4-5 இருக்கும் பொழுது அது இந்த ஒண்ணா அந்த ஒண்ணான்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அளவுகோல் இருக்குதா? அது என்ன குராபி அளவுக்கே சேர்த்துக்கலான்னு வர பெருந்தன்மையா வந்த நீங்க இதுல என்ன அளவுகோல் வைக்க இருக்கிறீங்க? ஜமாத்துல் முஸ்லிமீன்ல எது சரின்னு தீர்மானிக்கிறதுக்கு அது என்ன அளவுகோல்ல அதை ஏன்னா உங்க நிலைகளை இதெல்லாம் விளக்கணும். எதுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு கேள்வியா கேட்கிறேன்னா, மக்களுக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். என்ன ஒரு சொல்றாரு, என்ன அர்த்தத்தில் சொல்றாரு, பிராக்டிக்கலா எதுக்காச்சும் ஒத்து வருமா அவர் சொல்றது? அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக பிராக்டிக்கலா சொல்லிட்டாங்க, அனுமானம் சொல்லிட்டாங்கன்னு அவர் சொல்லுவாரு. எது கேட்கிறேன்னா அவர் என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது கேட்கிறேன். வாதம் 2வது, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிறது கேட்கிறேன். அடுத்ததாக சொன்ன சில விஷயம், அதுக்கப்புறம் நான் ஒரு உதாரணம் காட்டினேங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன்கிறத வார்த்தையில ஒரு ஜமாத்து வார்த்தை இடம் பெற்றிருக்கு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த ஜமாத் என்ற வார்த்தைக்கு பொதுவா என்ன அர்த்தம் இப்ப ஆர்குமெண்ட் நடக்கல. ஒரு ஹதீஸை நீங்கள் ஆதாரமா காட்டுறீங்க, அதுல ஜமாத்துல் முஸ்லிமீன் வந்திருக்குது, அதுல வந்திருக்கிற ஜமாத்துக்கு என்ன அர்த்தம்? இதுதான் ஆர்குமெண்ட். ஜமாத்துக்கு பல அர்த்தம் இருக்குது என்பதை நானும் சொல்லிட்டேன். நான் ஒன்னு சொன்ன, நீங்க ஒன்னையும் சொல்லிவிட்டீங்க. 3 பேர் இருந்தா ஒரு ஜமாத்து. நான் சொன்ன பெருநாள் தொழுகை, ஜமாத்து தொழுகை, அதுல ஜமாத்துன்னு சொல்லிட்டேன். அது அந்த அர்த்தம் இருக்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இந்த ஹதீஸ்ல ஜமாத்துல் முஸ்லிமீனை புடிச்சுக்கேன்னு சொன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்தில் ஜமாத்துக்கு என்ன அர்த்தம்? இதுதான் ஆர்குமெண்ட்டுங்க. அப்ப ஜமாத் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கலாம், பர்டிகுலர் இடத்தில் என்ன அர்த்தம்? பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? அப்ப
அதாவது பர்டிகுலர் நல்லா வழங்கிக்கிறங்க. பர்டிகுலர் ஹதீஸ்ல என்ன அர்த்தத்துல வந்திருக்குது, அதான் பாயிண்ட். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, சம்பந்தம் இல்லாத உதாரணம் காட்டுனேன்னு சொல்றாங்க. நான் ஊசி எது காட்டுறேன், ஊசிக்கு பல அர்த்தம் இருக்கலாம். ஒரு மருத்துவர் ஊசி எடுத்துக்கிட்டு வா என்று சொன்னால் அந்த இடத்துல உள்ள ஊசிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். ஒரு டாக்டர் தன்னுடைய கம்பவுண்டரை கூப்பிட்டு நர்ஸை கூப்பிட்டு ஊசி எடுத்து கொண்டு வா என்று சொன்னால் ஊசிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருந்தாலும் அவர் பயன்படுத்தின வார்த்தையில் ஊசி இருக்குத அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஜமாத் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின ஜமாத்துக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்குங்கிற. இது பொருத்தமான உதாரணம் இல்லையா? இது என்ன பொருத்தம் இல்லாத உதாரணமாக போயிட்டு சிந்திச்சு பாருங்க. சட்டம்னு உதாரணம், அதுக்கு கூட இது பொருந்தம் செய்யும். சட்டம் உதாரணத்துக்கு நான் தான் சொல்லணும். சட்டத்துக்கு பல அர்த்தம் இருக்குங்கிறீங்களா, ஓகே தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தச்சன் சொன்னா என்ன அர்த்தம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? தச்சன் சட்டம் செஞ்சான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது சட்டம் போட்டான்னு அர்த்தமா? அவனுக்கு உள்ள அந்த சட்டத்தை தான் சொல்றான். அதே மாதிரி தான் நான் இந்த ஹதீஸ்ல இந்த அர்த்தம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த உதாரணம் பொருந்தாதுங்கிறது உங்களுடைய மனோ இச்சையாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய உதாரணம் பொருந்தாதுங்கிறது மனசாட்சியை தனியா நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு நீங்களாக அந்த வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அதுக்கு எந்த வெயிட்டும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இன்னொன்னு சொன்னாரு, அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் எவ்வளவுதான் அட்டூழியம் வேண்டாலும் பண்றான். எவ்வளவுதான் அட்டூழியம் பண்ணினாலும் அவனுக்கு பேர் அப்துல்லான்னா அப்துல்லா தான், பேர் அப்துல்லா தான். அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற அந்த நல்ல அர்த்தம் அவனுக்கு கொடுக்க இயலாது. அப்துல்லாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய அடிமை, அழகான அடியான், நல்ல அடியான். ஆனா அப்துல்லான்னு பேர் வச்சு சைத்தானா இருக்கிறான். சைத்தானா இருக்கிறதுனால நம்ம பேரை நீக்கிறது இல்லை. ஆனா அதே மாதிரி முஸ்லீம்ங்கிறதையும் உதாரணம், முஸ்லீம்ங்கிற ஒரு பேரு, அதை எந்த காரணத்தினாலும் அதை போய் நீக்க முடியாதுங்கிறது. நீக்க முடியாதுல்ல, எல்லாரையும் சேர்த்துக்கணும்ல, எல்லா முஸ்லீமும் ஒன்னா சேர்க்கணுமா இல்லையா? அப்ப அவ்வளவு முஸ்லீம்ங்கிற பேரை அவன் எவ்வளவுதான் சபரிமலை வரைக்கும் சொல்லிட்டாரு. அவர் எந்த அளவுக்கு சொல்லிட்டாருன்னா, சபரிமலைக்கே அவன் போனதா இருந்தாலும் சரி அவன் முஸ்லீம் மட்டத்தில் தான் அவனை சேர்த்துக்கிறேன்னு. அப்ப நீங்க இந்த அளவுகோலை அடிப்படையாக வைத்து கூட்டுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? அதாவது பேரை தான் கவனிக்கணும். அவனுக்கு முஸ்லீம்ங்கிற பேர் அவ்வளவுதான். அவன்கிட்ட எவ்வளவு பகிரங்கமான ஷிர்க்கு இடம்பெற்று இருந்தாலும் சரி அதை கவனத்தில் கொள்ளாமல் நல்லா விளங்கிக்கிறங்க, அவனை சேர்த்துக்கிறோம்னு சொல்லுவாரு அவருடைய தலைமையின் கீழே. நான் கேட்கிறது, அவனை சேர்த்துக்கொண்டு ஜமாத் உருவாக்குவீர்களா? ரெண்டுக்கு பயணம் விளங்கிக்கிறோம் சொல்லுவாரு. சேர்த்துக்கிறோமே, உலக முஸ்லீம் வந்தாலும் அவர் நல்லது தானே, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா எல்லாம் அவர் கீழே வந்தா வெயிட் தானங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, சேர்த்துக்கிறோம்னு சொல்லக்கூடாது. எல்லாரையும் சேர்த்து உருவாக்கணும். எல்லாரையும் சேர்த்து ஜமாத்துல் முஸ்லிமின் உருவாக்கி அவ்வளவு பேருக்கும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் அவனுடைய வாதம். அதுக்கடுத்து திரும்ப திரும்ப ஜமாத்த முஸ்லிமின் நாங்க சொன்னோம். ஜமாத்த முஸ்லிமின் சொன்னா மற்றவங்க எல்லாம் காஃபிர்னு சொல்றாங்க, சொன்னதாக அர்த்தம் கற்பிக்கிறாங்கன்னு சொன்னாரு. நம்ம எதுக்கு கேட்கிறோம்னா, இதை பிராக்டிகலா நீங்க செய்யலன்னு அதான் அர்த்தம். நீங்க பல தடவை இந்த ஜமாத்து கூட்டம்லாம் கூட்டி இருக்கிறீங்க, அமீர் தேர்வு செய்வதற்கு கூட்டம்லாம் கூட்டி இருக்கிறீங்க, அதுல அக்ரிமெண்ட் ஃபாரம்லாம் அனுப்பி இருக்கிறீங்க, அதுல கையெழுத்தெல்லாம் கூட வாங்கி இருக்கிறீங்க. விளங்குதா? எவனா இருந்தாலும் வாண்டு நீங்க கூட்டல, எவனா இருந்தாலும் வாண்டு கூட்டாம இவனெல்லாம் வாண்டு சொல்லித்தான் ஜமாத்துல் முஸ்லிமின் சொன்னீங்க நடைமுறையில. அதனால அடுத்தவன் காப்பிரான்னு கேட்கிறோம். இப்ப சொல்றீங்க வாதத்துக்கு எல்லாரும் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே என்ன சொன்னீங்க, இன்னென்ன இதை ஏத்துக்கிட்டவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா அந்த நஜாத்துடைய நிர்வாக கமிட்டிக்கு ஒரு அழைப்புகள் மாதிரி கொடுத்தாங்க. அவ்வளவு அமீரா ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வரணும்னு தான் நினைச்சாங்க. ஒரு அழைப்பை கொடுக்கப்பட்டுச்சுங்க, சரிதானா? அந்த மாதிரி ஒரு அழைப்பு பல பேர்கிட்ட நான் பார்த்திருக்கிறேன். எனக்கெல்லாம் வரல, பல பேருக்கு அந்த அழைப்பு அனுப்பப்பட்டிருந்துச்சு. தலைவர் அது மறுத்து சொல்லிக்கிறேங்க. என்ன தப்புன்னா நம்ம காட்டிக்கிறோம், தப்பு இல்லை. சில தப்பா தான் ஒத்துக்கிறோம், அது கரெக்டான விஷயம் தான். அப்ப சில நிபந்தனைகள், சில கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷனுக்கு உள்ளவங்க தான் சொல்லி அந்த நஜாத் நிர்வாக கமிட்டி கூட்டத்துக்கு நீங்க இருக்கிறீங்க. ஒரு தேர்ந்தெடுக்கும் பொழுது யார் யாரெல்லாம் அந்த குழுவில் வரணும்னு சொல்லும் பொழுது கண்டிஷன்ஸ் சொல்லி இருக்கிறீங்க. அப்ப இந்த கண்டிஷன் சொல்லலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண எல்லாரும் வாங்க கூடி ஒரு தலைவர் நல்லா கேட்டுக்கணும், இதைத்தான் நீங்க செய்யணும். செய்யலன்னு சொல்லிட்டு நீங்க செய்யறது வேறையா இருக்க கூடாது. இப்ப பாயிண்ட் என்னன்னா, நீங்க எதை இன்றைக்கு வலியுறுத்தி செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, எது உங்களுடைய நடைமுறையாக இருக்கிறதோ அதுக்கு மாற்றமாக நீங்கள் இங்க பேசாதீங்க.
இப்ப பேர ஜமாத்துல் முஸ்லிமீனே பேர் இல்லைன்றீங்க. இப்ப கடைசியா என்ன சொல்லிட்டீங்க? ஜமாத்துல் முஸ்லிமீனே பேர் கிடையாது, முஸ்லிமின் தான் பேரு. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த பேரை சொல்லிருக்காங்கிறார். அப்படி சொல்லிவிட்டு இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த பேரை சொல்லியிருக்கிறாங்க. அதனால நல்ல தெளிவா இதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? ஜமாத்துல் முஸ்லிமின் நீங்க சொன்ன அந்த அர்த்தம் இல்லவா? ஓப்பனா ஒத்துக்கிறீங்களா? ஜமாத்துல் முஸ்லிமின் ஒண்ணு கிடையாது, அது தப்பா தான் சொல்லிட்டேன். அந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்லுது. அந்த இடத்துல வேற அர்த்தம் கிடையாது. வேற அர்த்தம் இருக்குன்னு அதை சொல்லி போடுங்க. ரெண்டுல ஒண்ணுதான் நீங்க செய்யணும். அப்படி சொல்லல அவரு. இல்ல அது பிடிக்கலன்னா விட்டுருவோம்னு சொல்லக்கூடாது. தப்புன்னு ஒத்துக்கிறேன். பிடிக்காட்டி அதை விட்டுருங்க. அது என்ன அர்த்தம்? அப்ப அதுல என்னமோ இருக்குன்னு அர்த்தம். பாத்தில ஒத்துக்கிட்டான் மறுபேச்சு. கரெக்டா ஒத்துக்கிறங்க. ஜமா அந்த ஹதீஸை எடுத்து வச்சிருக்க கூடாது. இது நமக்கு சம்பந்தமே இல்ல, நம்ம கருத்தை சொல்லல. இதை வச்சு அட்டப்படத்துல போட்டு அதெல்லாம் தப்பு அவ்வளவு வரணும்ல, மக்களுக்கு தெரியணும்ல. இதை வச்சு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா. அப்ப 2 வருஷமா நான் சொல்லி தப்புன்னு சொல்லிருக்கேன். அடுத்து சம்மாக்கும் முஸ்லிமீன் 2வது டாபிக் தப்பு தான் நான் சொல்லிட்டேன். அடுத்து ஜாக்கு, அடுத்து டிஎம்எம்கே, அடுத்து சாலை மறியல், என்னென்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் பேசுவோம். அதனால தெளிவா இல்லன்னா ஜமாத்துல் முஸ்லிமீன் அந்த ஹதீஸ் உங்க அர்த்தத்தை சொல்லுங்க. 2ல ஒண்ணு சொல்லுங்க நான் கேட்கிறேன். மத்த பேசே வேணாம். ஜமாத்துல் முஸ்லிமீன் அந்த ஹதீஸ் அந்த ஆதாரம் இல்ல. ரசூலுல்லாஹ் ஜமாத்துல் முஸ்லிமீன் பேர் வைக்க கிடையாது. அப்படி ஒரு இயக்கமா உருவாக்க கிடையாது. நீங்க இயக்கம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். இயக்கத்துக்காரர்கள் இயக்கம் இல்லைன்னு சொன்னா ஏத்துக்கிற முடியாது. ஒரு இயக்கம் தான். ஒரு குறிப்பிட்ட சாரார் கூடி குறிப்பிட்ட காரியங்களை செஞ்சா அதுக்கு பேர் இயக்கம் தான். குறிப்பிட்ட கொள்கை குறிப்பிட்ட கோட்பாடு அடிப்படையில் சிலர் கூடுவதற்கு பெயர் இயக்கம். அப்படி கூடிக்கொண்டு நாங்கள் இயக்கம் இல்லைன்னு சொல்லிக் கொண்டால் இயக்கம் இல்லைன்னு ஆயிராது. நீங்க கூடுறீங்க, குறிப்பிட்ட செயல்பாடை வச்சிருக்கீங்க, செயல் திட்டத்தை வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு பேர் தான் இயக்கம். அப்ப இந்த இயக்கம் நாங்க தப்பா தான் ஆரம்பிச்சுட்டோம் ஓப்பனா சொல்லிவிடுங்க. அப்புறம் ஜாக்கு, அப்புறம் டிஎம்எம்கே எல்லாத்தையும் பேசுவோம். நீங்க செஞ்ச தப்புங்கிற ஓப்பனா ஒத்துக்குறங்க. இல்லைன்னு சொன்னா அதான் நிரூபிக்க. ஜமாத்துல் முஸ்லிம் நான் சொன்ன ஹதீஸ் கரெக்ட் தான், இதுதான் ஆதாரம். ஜமாத்துன்னு சொல்லுவது இப்படி ஜமாத்துல் முஸ்லிமீன் பேர் வைக்கிறத தான் அந்த ஹதீஸ் சொல்லுது. அதான பாயிண்ட். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று தங்களை கூட்டமைப்புக்கு பெயர் சூட்டுவதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுன்னு நிரூபிங்க. சும்மா ஜாலம் பண்றாருலாம் சொல்லாதீங்க. அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டி நிரூபிச்சல. அது வரைக்கும் நான் கேட்கிறேன். ஜமாத்துல் முஸ்லிம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை பாருங்கள், ஜமாத் என்ன அர்த்தத்தில் வந்திருக்கு பாருங்கள், அந்த ஹதீஸை பாருங்கள். அப்படி ஏதாவது காட்டினீங்களா? அவர் சொல்லுகிறார் நான் ஹதீஸை காட்டி சொன்னேன். நான் ஜமாத்துக்கு அந்த இடத்துல என்ன அர்த்தம்ங்கிறது 2 ஹதீஸை கொண்டாந்து நான் காட்டிக்கிறேன். அது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தத்துக்கு ஒரே சஹாபி அதே ஹுதைஃபா சம்பந்தப்பட்டவர் அறிவிக்கிறார். அவர் என்ன அர்த்தத்தில் அவர் புரிஞ்சிருக்கிறார் போல அழகா நான் சொன்ன பிறகு ஒன்னும் அதை ஒத்துக்கிட்டு போங்க, தப்புன்னு வாபஸ் வாங்குங்க, வேற விஷயங்களை பேசுவோமே. தப்பு தான், ஜமாத்துல் முஸ்லிம் எல்லாம் கிடையாது, தப்பு இது வரைக்கும் செஞ்ச தப்புன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி கொடுங்க. அப்படி ஒத்துக்க தப்புன்னு சொல்லல அவரு. அதை வேண்டாம் வாதத்துக்கு விட்டுருங்க. என்ன அர்த்தம்? அது நாளைக்கு ஒத்துக்கலன்னு சொல்றதுக்கா? அது விதண்டாவாதம் பண்ணாங்க, அதுக்கான விட்டு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன பேச்சு வரும்னா விதண்டாவாதத்துக்கு அதே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லார்ட்டையும் கேட்க வேண்டாம், என்ன காலத்துன்னு கேட்க வேண்டாம். இது என்ன ஒரு சொல்ற பதில் சரியா இல்லையான்னு நம்ம கேட்கணும். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தெளிவா ஒத்துக்குறங்க. அடுத்த டாபிக் நம்ம போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசியாக சகோதரர் பிஜே பேசிய அனைத்து கருத்துக்களுக்கும் சகோதரர் அபுதுல்லா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடரும். பிஜே அவர்கள் பேசி முடித்ததன் காரணமாக இன்று தொடங்க வேண்டியது சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள். நேற்று கடைபிடித்த ஒழுங்குமுறையும் நேர கெடுவையும் கடைபிடித்து இன்றும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று ஒரு பார்வையாளராக இருந்து கேட்ட விஷயங்களில் எனக்கு தெரிந்ததை ஒன்று சொல்லுகிறேன். நாம் நம்முடைய பொன்னான நேரத்தை இங்கே செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு நல்ல காரியத்திற்காக, என்பதற்காக நாம் செலவிடும் நேரம் நல்ல வகையில் பயன்பட வேண்டும். அதை இருவருமே கவனத்தில் கொண்டு நாம் எதற்காக கூடியிருக்கின்றோமோ அந்த பிரச்சனையை பற்றி பேசி ஒரு நல்ல தேர்வு காண்பதற்கு முயற்சி செய்யுமாறு வேண்டிக் கொண்டு அபு அப்துல்லா அவர்களை பேசும்படி வேண்டுகிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நான் நேரடியாக பேச்சுக்கே வந்துடுறேன். நேற்று சகோதரர் பிஜி அவர்கள் இறுதியாக சில விஷயங்கள் எடுத்து வச்சாங்க. அதுல ஒரு விஷயம் தவறாக பிரதிபலிக்கப்பட்டது. முதற்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். அவர் ஒத்துக்கிட்டாரு, கௌரவமா ஒத்துக்கிட்டாரு என்றெல்லாம் சில பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. தப்புண்டா ஒத்துக்கொள்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சகோதரர் எடுத்து வச்ச எந்த வாதமும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு இல்லை. அதனால என்னுடைய பேச்சிலிருந்தோ அல்லது என்னுடைய கருத்திலிருந்தோ நான் அவர் பின்வாங்கிட்டாரு அல்லது இது சொல்லிட்டாருங்கிறது ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை அல்லது தப்பான ஒரு எண்ணம். இதற்கு பிறகு அவருக்கு ஆதாரபூர்வமானதை இதை கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, என் கையில கிடையாது. ஆனா இதுவரைக்கும் கொடுத்த ஆதாரத்துல அதை மாற்று கருத்துக் கொள்வதற்குள்ள இது அதுல இல்லை என்பதுதான் நாம் அறிந்தவரை நமக்கு கிடைச்ச இதுவரை தெரியுது. இப்ப சகோதரட்ட சில விஷயங்களை திரும்பி நன்றாக ஞாபகம் விட்டு விரும்புறேன். நேற்று அவருடைய இறுதி பேச்சில் அதை சொன்னார். முஸ்லிம் என பெயர், ஜமாத்துல் முஸ்லிமீன் என பெயர் சூட்டுறது, பெயர் சூட்டுறதுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நேத்தெல்லாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளும் பத்திரிகையில பெயர் சூட்டுற சமாச்சாரமே கிடையாது. அதுல உதாரணம் கூட சொல்லியிருந்தோம். சகோதரர் பிஜே அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த உடனே தாய் தகவல் பெயர் சூட்டிட்டாங்க. இப்போ பிஜேக்கு பேர் சூட்டுறதுன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு நாகரிகமற்ற பேச்சோ அதே மாதிரிதான் இது ஒரு நாகரிகமற்ற பேச்சு. அப்படி கூட அதுல தாய் தகப்ப தவறுதலான ஒரு பேரை வச்சுட்டாலும் கூட அதை மாற்றுறதுக்கு இடம் இருக்கு. ஆனா அல்லாஹ் வச்ச பேரை மாற்றுறதுக்கு எவருக்குமே இது கிடையாது. சம்மாத்துல் முஸ்லிமீன்கிற அல்லாஹ் தெளிவா பேர் வச்சுட்டான். எனவே பெயர் சூட்டுங்கிற சமாச்சாரம் கிடையாது. 1400 வருடத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜமாத்தை விட்டுட்டு போனாங்களோ அந்த ஜமாத்துல நாம எல்லாம் போய் சேர்றதுங்கிறது தான் ஆரம்பத்திலிருந்து நம்முடைய இதா இருக்குது. அல்லாம புதுசாக ஒரு ஜமாத்துக்கு பேர் சூட்டி அதுல ஒரு ஜமாத்தை அமைச்சு அல்லது அதை ரிஜிஸ்டர் செஞ்சு அதுக்கு சொந்தம் கொண்டாடி அதுக்கு எல்லாரும் அதுலதான் சேருங்க அப்படின்னு சொல்ற கருத்து இதுவரைக்கும் நாம எடுத்து வைக்கல. ஆனா அப்படிப்பட்ட கருத்து எடுத்து வைக்கப்பட்டது போல் தோற்றமளிக்கிற வகையில பேசப்படுது. நான் திரும்ப தெளிவுறேன். பெயர் சூட்டுறதுங்கிற சமாச்சாரம் வந்துச்சுன்னு சொன்னா இனி நான் எந்த முடிவுக்கு வருவேன்னு சொன்னா விதண்டாவாதமாக வம்புக்காக பேசப்படுதுன்னு நான் முடிவுக்கு வருவேன். அல்லாம அந்த பிரச்சனை இல்ல. நான் சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே விட்டுட்டு போன ஜமாத்துல போய் சேரணும். ஒண்ணு. அடுத்து இரண்டாவது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. நாம இப்பொழுது இங்க பேசுறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலா அல்ல ஜனநாயக அடிப்படையிலையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. சகோதரருடைய பேச்சுல 3 பேர் கொண்ட ஜமாத்து நடைமுறை சாத்தியமா, எப்படி அது நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் எடுத்து வச்சார். அதுக்குத்தான் என்னுடைய ஆரம்பத்திலேயே இந்த கருத்துக்கள் எடுத்து வச்சேன். அதாவது சொல்றது குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி அப்புறம் பின்னால வழக்கம் வரும்பொழுது அவங்க இஷ்டத்துக்கு போற எல்லா என்ன சொல்றது வழிகேட்டுல உள்ள 72 பேரும் அப்படித்தான் குர்ஆன் ஹதீஸ் மாத்தமா பேசுறேன்னு சொல்லவே மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் தான் இருந்தாலும் அப்படி போறது. இப்போ நம்முடைய கருத்து அதுல நாம எடுத்து வைக்கக்கூடிய கருத்தை உலகத்திலே யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையில இருந்தாலும் கூட நாம இதைத்தான் செய்ய முடியும். வேற எதையும் செய்யறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் உட்படுத்தான் இங்க ஜனநாயக இத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இது பண்ணணுமே அப்படிங்கிற நிலையும் கிடையாது. அடுத்தது இன்னொரு விஷயம், நேற்று நம்ம மீது எடுத்து குற்றச்சாட்டுன்னு சொன்னா அந்த அமீரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால அவர்களுக்கு நான் அனுப்புனதுல என்னை அமீராக ஏற்றுக்கொண்டு நீங்க வரணும்னு நான் யாருக்குமே கடிதம் எழுதினதில்ல. அப்படி ஆதாரம் இருக்கிறதாக சொன்னார். நல்லா ஞாபகம் திரும்பவும் சொல்றேன். அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிறதுதான் நம்முடைய நிலை. ரசூலுல்லாஹ் விட்டு போன ஜமாத்து, அதுல போய் நம்ம ஐக்கியமாகிறோம். அப்படி யாரெல்லாம் அதுக்கு ஒத்து வர்றாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்டது குர்ஆன் ஹதீஸ் நிபந்தனை போடுங்க. நம்ம இஷ்டத்துக்கு அந்த நிபந்தனை எதுவும் போடல. அந்த நிபந்தனையில் கட்டுப்பட்டு இருக்கிறவங்க அந்த நிர்வாகத்தில் வரக்கூடியவங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிறணும். நிர்வாகங்கிறதுக்கும் ஜமாத்துக்குள்ள வித்தியாசம் தெரியாத முறையில கூட பேசப்பட்டுச்சு. உதாரணமா ஒருத்தர் கலிமா சொன்ன இஸ்லாத்துல வந்துட்டாங்க, ரைட்டு, இன்னைக்கு அவர் முஸ்லீம் தான், அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவருக்கு தொலை வைக்கக்கூடிய ரைட்டே இருக்குது, அவருக்கு ஆட்சி செய்யக்கூடிய ரைட்டே இருக்குது, அதையும் மறுக்க மாட்டோம். ஆனா அதே சந்தர்ப்பத்துல அவர் இப்பதான் கலிமா சொல்லிட்டாரு, அவர் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, தொழுகை எப்படி தொழுகைன்னு தெரியாது, அவருக்கு இமாம் செய்யணும்னு சொன்னா நம்ம ஒத்துக்கிடுவோமா? அதே போல ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரு, உடனே எனக்கு பதவி வேணும்னு சொன்னா பதவி கொடுக்கலாமா?
பதவி யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படுவதில்லை, பதவி யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் பதவி கொடுக்கப்படுறதில்லை. இஸ்லாம் அர்த்தம் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நிர்வாகத்துல கொடுக்கக்கூடிய பதவிக்கும் ஒருத்தனை முஸ்லீம் சொல்றதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதுலயும் சகோதரர் கொஞ்சம் நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் நல்ல கருத்துல வாங்கிக்கிறோம். நிர்வாகங்கிற சமாச்சாரத்துல பொறுப்புள்ள விளங்கிய அதுல தன்னுடைய கடமையை முறையாக செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றிலும் பயந்து செயல்படக்கூடியவர்களை பொறுக்கி பார்த்து போடுவோம். வர்றவங்க அது உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்டயே போய் ஒருத்தர் ஒரு பதவியை கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீ அதுக்கு தகுதி உள்ள ஆள் இல்ல, பதவியை கேட்கப்படியும் நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதனால அவர் ஜமாத்துல இல்ல, முஸ்லீம் இதுல இல்லன்னு சொல்றது இல்ல, அது அப்படி அல்ல. அப்ப நிர்வாகத்தையும் ஜமாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. அது ஒண்ணு. நிர்வாகத்துக்குன்னா பொறுப்பு உள்ளவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது. ஜமாத்தன் சொன்னா யார் முஸ்லீம் சொன்னாலும் வந்து சேர்ந்துக்கிட்டுன்னு தான் சொல்லலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இந்த சபரிமலை விஷயமா சொல்றத கொஞ்சம் ஒரு அழுத்தி சொல்லப்படுச்சு. அதை நான் சொன்னதுக்கு நான் காரணத்தோட தான் சொன்னேன். ஜன்னத்திலேயே ஒரு முஸ்லீம் மந்திரி வந்து இதுக்கு போனாருன்னு அவர் காஃபிர்னா ஃபத்வா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை வச்சுதான் அப்படி போறதுனால நம்ம காஃபிர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. முஸ்லீம் அவன் டிக்ளேர் பண்ணா அவன் முஸ்லீம் நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்கு மேல அவனை பத்திய முடிவு அல்லாஹ்ட்ட இருக்கு. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தரல. அல்லாஹ் கூட அந்த அதிகாரத்தை யோசிக்காம மறுமைக்காக அல்லாஹ் வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்கான், இது பண்ணி வச்சிருக்கான். எத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு மத்தியில இதுவரைக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கோம், மறுமைக்காக நாம வைத்திருக்கோங்கிற கருத்துல ஆயிடுவார். அந்த கருத்துல தான் நம்ம சொன்னோம். இன்னைக்கு சர்வசாதாரண நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்கள் எத்தனை பேர் அப்படியே கோயிலுக்கு போறாங்க. இன்னைக்கு நீங்க திருச்சிக்கு வந்து பாருங்க, சமயபுரம் கோயிலுக்கு எத்தனை முஸ்லீம்கள் போறாங்க, சபரிமலைக்கு எத்தனை பேர் மாலை போடுறாங்க, அதே மாதிரி திருப்பதிக்கு எத்தனை முஸ்லீம்கள் போறாங்க. காரணம் என்ன, நம்ம சமுதாயத்தை அந்த அளவு சீன திசையில கொண்டு வச்சிட்டோம். அவங்களுக்கு ஷிர்க்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆயிட்டோம். அதனுடைய அடுத்த ஸ்டெப் தர்காவுக்கு போனா சுகம் கிடைக்கல, கோயில போய் பார்க்கணும் போறாங்க. இதான் நிலை. அப்ப இந்த நிலையில இதுக்கு பாருதான் சொன்ன நம்ம என்ன சொல்றோம், அவரை முஸ்லீமும் எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புற சொல்லல. அவர் முஸ்லீம்னு சொல்றாரு, முஸ்லீம் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த அடிப்படையில் தான் சொல்றேன். அல்லாஹ் நம்மளை விட ரொம்ப, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போல அல்லாஹ் வந்து மறதியாளனும் அல்ல, தீர்ப்பளிக்கிற தவறளிக்கக்கூடியவனும் அல்ல. அதனால நாம் அதுக்கு முன்னணியில போய் நின்று சொல்ல அவசியம் கிடையாது. அப்ப அந்த விஷயத்திலையும் ஒரு திருத்தம். அடுத்தது அந்த உதாரணம் சொன்னார்ல, ஜமாத்துக்குள்ள உதாரணம் சொன்னதுல ஊசியெல்லாம் சொன்னதுல அது என்னமோ திரும்பவும் அதே சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள போனா அது மனோ விஷயம் தப்பது, தப்பையே நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க என்ற தோரணம் எல்லாம் கேட்டாங்க. இப்பவும் சொல்றேன், அந்த உதாரணம் அதுக்கு பொருந்தாது. ஊசிக்கு பல அர்த்தம் இருக்குது. அந்த ஊசியை பொறுத்த முடியல எந்த இடத்துல அந்த வாசகம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருந்தும். எங்க ஜமாத் இருக்குது, ஜமாத்துங்கிறது கூட்டமைப்பு. 2 பேர் சேர்ந்தாலும் அது ஒரு கூட்டமைப்பு, தொழுகைக்காய் சேர்ந்தாலும் கூட்டமைப்பு, ஒரு பிரயாணத்துக்கு போனாலும் ஒரு கூட்டமைப்பு. இந்த அடிப்படையில தான் அது இருக்கிற பொருளே அல்லாம மற்றபடி ஜமாத்துக்கு அதுல இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன். சகோதரன் நேற்று சொல்லும் பொழுது ஆரம்பத்துல 2 பொருள் சொன்னாரு. ஒண்ணு ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி, அடுத்த இன்னொன்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னு சொன்னாப்ல. அதுக்கு பிறகு பல பொருள் சகோதரர் சொன்னாரு. சரி, பல பொருள் அந்த பொருள் என்னென்ன நாம என்ன சொல்றோம், கூட்டமைப்புங்கிறது வந்து ஜமாத்துடைய தமிழ் பதம். இந்த ஜமாத்துன்னு சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இது வந்து பொதுவான ஒரு பதம். இதனுக்கு எல்லாருமே உபயோகப்படுத்துறாங்க. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்னு சொல்றாங்க. ஜமாத்துங்க வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல நான் முத வந்து அவங்க 1987 நவம்பர் அமைக்கப்பட்ட ஏற்றி வச்சுதான் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் தான் பிஜேவுடைய தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தலைமை மாறும்பொழுது ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் மாற்றப்பட்டுச்சு. அப்ப கூட்டமைப்பு ஜமியத்து வரணுங்கிற அடிப்படையில் தான் சேர்க்கப்பட்டுச்சு. சுன்னத்துல் ஜமாத், அஹ்லுல் ஹதீஸ் ஜமாத். அந்த ஜமாத்ங்கிறது பொதுவாக கூட்டமைக்கு பயன்படக்கூடிய ஒரு இது அல்லாம அதை கொண்டு நம்ம பேர்ல கொண்டு சூட்டிட்டோம், பேர்ல கொண்டு நுழைச்சிட்டோங்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டு அதுல நாங்க வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்றது தவறு. இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, ஆரம்பத்துல எங்களுக்கு இந்த ஹதீஸ் விஷயமா நடக்கும் பொழுது என் தெளிவா அன்னஜாத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஜமாத்துங்கிறது பெயர் கிடையாது, முஸ்லிம்ங்கிறது தான் பெயரு. கூட்டமைப்புக்கு அந்த அரபி பதம் பயன்படுத்துறோம். அந்த அரபியில இருக்கணும் நாம சொல்றதுக்கு காரணம், உதாரணமா இருக்க கூட்டமைப்பு வச்சுட்டோம். தமிழ்நாட்டுல கூட்டமைப்புன்னு வச்சுட்டோம். கேரளாவில் எப்படி வைப்பாங்க, கர்நாடகாவில் எப்படி வைப்பாங்க, உருது பேசக்கூடியவங்க எப்படி வைப்பாங்க, ஆங்கிலம் பேசக்கூடியவங்க எப்படி வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பலரும் பலவிதமாக வைக்கும் பொழுது அகில உலக அடிப்படையில் உள்ள ஒற்றுமை இல்லை. அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டிய வழி இருக்கு என்பதுதான் நாம எடுத்து வச்ச பேச்சு. அதெல்லாம் குறிப்பா என்ன தெரியா சொன்னா, சகோதரர் எடுத்து 2 ஹதீஸ் வச்சிருக்கிறார். அவர் சொல்ற மாதிரி இப்ப நாமளும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த ஹதீஸே தீர ஆராயும், எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அக்கு வேற ஆணி வர பார்ப்போம். சகோதரர் நமக்கு ஒரு அன்னைக்கு உறுதி பிரமாணம் தந்திருக்கிறாரு.
சம்பந்தப்பட்ட எந்த கிதாபுகள் நான் தரேன், அது சம்பந்தப்பட்ட இது பாக்குறாங்க நாங்க எடுத்துக்கலாம், அது சம்பந்தப்பட்ட என்ன வேண்டாம் நீங்க எங்கிட்ட வாங்கிருங்க, அங்கிருந்து கிதாப் கொண்டு வர வேண்டியதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம அங்க மெட்ராஸ்ல வைக்கிறதுனால உள்ள சிரமங்கள் சொல்லும் பொழுது அந்த கிதாப் பத்தி பிரச்சனையே கிடையாதுங்க, என்ன கிதாப் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தேசத்துல இப்ப சகோதரர் அந்த அவர் 2வது கொடுத்த அந்த ஹதீஸ் எந்தெந்த கிதாபுல இருக்கோ அந்த கிதாபுகள், அடுத்தது அந்த அவர்களுடைய சனதுகளுடைய பார்க்கக்கூடிய தஹதீபு அது சம்பந்தப்பட்ட இதுகள்லாம் கொஞ்சம் நமக்கு கொடுத்தோம் நண்பா கேட்டுக்கொள்றேன். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் அதை நாம் பார்க்கறதுக்கு பரிசீலனை பண்றோம். அந்த ஹதீஸுடைய தரம் என்னங்கிறத நாம பார்க்கணும். ஒண்ணு. 2வது அடுத்தது நான் சொல்லிடுறேன், அந்த ஹதீஸ் தரமான ஹதீஸா இருந்தாலும் நாம கொள்ளக்கூடிய பொருள் படி அவர் சொல்றது ஏற்கத்தக்கதில்லை. நாம என்ன சொல்றோம், இஸ்லாத்துல என்ன தெரியுமா, ஒரே அமீர் தான், ஜமாத்துக்கு அவர் தான் அமீர், ஆட்சிக்கு அவர் தான் அமீர். 2 அமீர், ஆட்சிக்கு ஒரு அமீர், ஜமாத்துக்கு ஒரு அமீர் இருக்க முடியாது. ஒரு கால் சகோதரர் இப்ப வந்து மார்க்கத்துக்குன்னு ஒரு அமீரை ஏற்றிருக்கிறாரு, அரசியலுக்குன்னு ஒரு அமீரை ஏற்றிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் கருதுறாரு என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா இஸ்லாத்துல அப்படி இல்லை. ஹலீஃபாங்கிறது அந்த ஹதீஸோட பதம். அந்த ஹதீஸை வந்து இப்போதைக்கு அது ஆதாரப்பூர்வமானதுக்கு அடிப்படையா நான் பேசுறேன். ஹலீஃபாங்கிறது அதுல பதம். அதை வந்து அல்லாஹ்வின் ஆட்சியாளர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் அவருடைய கிதாப்ல. அது ஜன்னத் அதை பார்த்தேன். இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து ஹலீஃபத்துல்லாஹ் அதுல இருக்குது. உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன், சிலங்க மறந்து இருக்கலாம், சிலவங்க ஞாபகம் இருக்கலாம். இந்த ஹலீஃபாங்கிற பதத்துக்கு பின் தோன்றல் பிரதிநிதிக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய பேரை சொல்றது தப்பு. அல்லாஹ் மூத்தா போனாதான் அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி வர முடியும் என்ற சர்ச்சை அல் ஜன்னத்திலும் அல் நஜாத்திலும் தொடர்ச்சியாக பல இஷ்கள் வந்து கொண்டிருந்தது. கடுமையாக, மிக கடுமையாக அது பின்தோன்றல் தவிர வேற பொருளே கிடையாதுன்னு தான் சகோதரர் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், ஜான் ட்ரஸ்டுடைய குர்ஆன்ல வந்து கலீஃபாங்கிற ஒரு பதங்கள்ல பெரும்பகுதி பின்தோன்றல் எழுதப்பட்டிருக்குது. அவர் திருத்தி கொடுத்தது அப்படி இருக்கு, இன்ன வரைக்கும் பெரும்பாலும் திருத்தப்படாமலே இருக்குது. ஆனால் இந்த ஹலீஃபத்துல்லாஹ்ங்கிற ஹதீஸை எடுத்து போட்ட உடனே நாம கொடுத்தோம். இதுவரைக்கும் ஹலீஃபத்துல்லா அல்லாஹ்வுடைய பிரதிநிதி இருக்க முடியாது, அல்லாஹ் மூத்தா போனதான் வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப எடுத்து போடுறீங்களா ஹதீஸ என்னன்னு கேட்டோம். இது நான் வந்து தெளிவில்லாம சொல்லியிருந்தேன். இப்ப ஹலீஃபத்துல்லாஹ்ங்கிற ஹதீஸே கிடைச்சு போச்சு, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி இருக்க முடியும், ஹலீஃபத்துல்லாஹ் உண்மைதான், அதனால என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு இதுவரைக்கும் ஜன்னத்தில் இருந்தும் இல்ல எங்க சொன்னதும் கிடையாது. அப்போ உண்மையிலே தப்புன்னு விளங்கின பிறகு தப்பு ஒப்புக்கொள்ளாத மனோநிலை அவர்கிட்ட தான் இருக்கு. அல்லாம தப்புன்னு விளங்கின பிறகு நான் விளங்க தன்மை எனக்கு கிடையவே கிடையாது. தப்புன்னு என் உள்ள ஒப்புக்கொண்டு அடுத்த நிமிஷம் இருக்கு. இது நிதர்சனமான விஷயம். இப்ப அவர் கொடுத்த ஹதீஸ்ல ஹலீஃபத்துல்லாஹ்ங்கிறதே இருக்கு. அதை நான் ஞாபகம் மட்டும் செஞ்சோம். வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது. இந்த குர்ஆன் எவ்வளவு காலத்துக்கு இந்த தமிழக மக்கள் இருக்குமோ அத்தனை மக்களும் அதை தப்பாதான் பண்ணுவாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு, மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய ஹிமாலய தவறுங்கிறத சகோதரர் வழங்கணும். அப்போ குர்ஆன்லயோ ஹதீஸ்ல நம்ம மொழிபெயர்க்கும் பொழுது நம்முடைய விருப்பத்துக்கு மொழிபெயர்க்கிறது அல்ல. உண்மையிலே அது என்ன பொருள் அந்த இடத்துல வந்திருக்குது, ஒன்றுக்கு பலமுறை ஆட்சி ஆய்வு செய்ய தான் எழுதுமே அல்லாம சரி தப்பாதான் எழுதிட்டோம், மனுஷன் தவறு செய்யக்கூடிய இயற்கை தான், அதே நம்ம ஒத்துக்கிறோம். தப்புன்னு தெளிவா தெரிஞ்ச பிறகு அது திருத்தக்கூடிய மனப்பான்மை வரலண்டா. இதுவரைக்கும் அவர் ஜன்னத்தை அதை அறிவிச்சிருக்காரு. ஹலீஃபத்துல்லாஹ்ங்கிற ஹதீஸை நான் பார்த்துட்டேன், அதனால அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி இருக்க முடியும், நான் இல்லேன்னு சொன்னது தப்பு, அல்லாஹ் மூத்தா போனதான் பிரதிமுறை வர முடியும்னு சொன்னது தப்பு, இதுவரைக்கும் அறிவிக்கல. அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஹலீஃபத்துல்லாஹ் ஆட்சியாளர் வரல. இந்த ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய ஆட்சியாளர் ஹலீஃபாவுக்கு அவர் எந்த டிக்ஷனரியில இருந்து அகராதியில இருந்து பொருள் எடுத்தாருங்கிறதை எனக்கு காட்டணும். என்ன பொறுத்தவரை ஹலீஃபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லது நீங்க வந்து ஹலீஃபத்துல்லாஹ்னு வந்துட்டா அல்லாஹ்வுடைய பிரதிநிதி ரசூலுடைய பிரதிநிதி சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா இருந்தா அல்லாஹ்வுடைய எல்லா சட்டங்களையும் அவங்க கொடுத்துவார். கண்டிப்பா அந்த ஜமாத்துடைய தலைவர் அவராகத்தான் இருந்து ஆகணும். ஆட்சிக்கு மட்டும் அவர் தலைவராக இருக்க முடியாது. ஹலீஃபத்துல்லாஹ் அல்லாஹ் நீங்க யாரை ஆட்சிக்காக அனுப்புறா தெளிவு அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா ஆட்சி பத்தி சொல்லும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதாவது அந்த இடத்துல முல்குன்னு சொல்றாங்க ஒழிய சகோதரர் சொல்ற மாதிரி ஹலீஃபாவை ஆக்குனதாக சொல்லல. அடுத்தது நமக்கு வந்து அல்ஃபாவுல் குர்ஆன் கிடைக்கல. இந்த இதெல்லாம் கிடைக்காதனால இந்த ஹலீஃபாங்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும், ஹதீஸ்களையும் தரம் பார்க்கணும். சகோதரர் சொன்ன மாதிரி இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் விஷயத்தையே தீரமாக பரிசீலனை பண்ணி உண்மையிலே ரெகுலர் ஒத்தகரத்துக்கு வந்துருவோம். ஏன் அந்த முடிவு நான் இருக்குன்னு சொன்னா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டோம்னு சொன்னா ஜமாத்துல் முஸ்லிம் அல்லாத பெயர் வைக்க முடியாதுங்கிறது நிலைநாட்டப்பட்டு விட்டா யாருக்கும் இல்ல, சமமுத்தாவும் இல்ல, எதுவுமே இல்லைங்கிறது உள்ளாரு. அதனால இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அவகாசம் தீர்ந்து நினைக்கிறேன். அப்போ என்னுடைய அவகாசம் முடியுது. அதனால இன்ஷா அல்லாஹுல் அஸீஸ் சகோதரர் சொல்ற மாதிரியே அந்த 2 ஹதீஸையும்
காலத்துல வந்த விளக்கங்கள், ஜன்னத் வந்த விளக்கங்கள், இது ரெண்டையும் பரிசீலனை பண்ணி எது குர்ஆன் ஹதீஸ்க்கு நெருக்கமா இருக்கு, ஒத்து இருக்குங்கிறத பார்ப்போம். அவர் சொல்ற பொருளா நாம சொல்ற பொருளாங்கிறதையும் பார்ப்போம். அது சம்பந்தமாக என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லா இது இன்னைக்கு இருக்க 3 நாள் அதுக்கு பயன்பட்டாலும் பரவாயில்ல. அது ஒரு முடிவு போறோம் இன்ஷா அல்லாஹ். நாம வந்து திருப்பி வலியுறுத்தி தரல. ஆனா அதையும் சொல்றேன், அந்த இதுல அப்படி இல்ல. அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செயல்படலாமா, அது அல்லாத பேர்கள் செயல்படலாமா என்று சகோதரர் வாசிக்க நேரத்தில் அந்த வாசிக்கவே இல்லை. ஒரே வாசகம் அந்த தீர்மானத்துல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நாம ஒத்துக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய அதே இதுல ஒத்து வந்து இதே முதல் வகையில் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த கலந்துரையாடலின் 2ஆம் நாளிலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதி அமர்விலே நான் எடுத்து வைத்த சில கேள்விகள், வாதங்களுக்கு இன்று சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் கூறிய விளக்கத்தை, பதிலை நீங்கள் கேட்டீர்கள். அதிலே நிறைய